महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அந்த என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 11ஆம் நாள் 24/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்ரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. ஆசாரசீலராக நாம் அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி மலர்ந்திருக்கின்ற மலர்களை பறித்து சுவாமி படத்திலே சாத்தி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அருகிலே ஆலயங்கள் இருந்தால் தவறாமல் சென்று ஆலய வழிபாடுகளை செய்ய வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை. யார் யாருக்கெல்லாம் வீட்டிலே இந்த விளக்கு ஏற்றி வைத்து குங்கும அர்ச்சனை செய்ய வசதி இருக்கிறதோ அவர்களெல்லாம் குங்கும அர்ச்சனை வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த தீபங்களை ஏற்றி வைத்து 5 முகத்திரிகளையும் ஏற்றி வைத்து மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து நாம் குங்குமத்தினாலே அர்ச்சனைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்கக்கூடியது. இந்த வெள்ளிக்கிழமையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற நாள். ஆலயங்களும் சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அதேபோல் நாம் இந்த பெற்றோர்கள் பெரியோர்கள் வயதானவர்களை பாதுகாக்க வேண்டும். இதற்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு ஏழை கணவனும் மனைவியும் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களானது. குழந்தை இல்லை, குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு கோவிலாக சென்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இறைவா, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு. கடைசி காலத்தில் எங்களை பார்க்கிறதுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடு. எங்களை கொண்டே முதியோரத்தில் சேர்க்கிறதுக்கு இல்லை, எங்களை பார்க்கிறதுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடு என்று ஆலயமாக சென்று கொண்டிருந்தார்களாம். இறைவனுடைய கருணையினாலே அவர்களுக்கு ஒரு குழந்தை உருவாகி ஒரு குழந்தை பிறக்கிறது. இவர்கள் மிகவும் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் நமக்காக ஒரு குழந்தை செல்வம் வேண்டுமே, நம்முடைய பெயர் சொல்ல, நம்முடைய சந்ததியை வாழ வைக்க என்கின்ற வகையிலே வேண்டினார்கள். இறை அருளினாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. சீராட்டி பாராட்டி பாலூட்டி தாளாட்டி அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். இந்த பிறந்த குழந்தை வயிற்றிலே இருக்கிற பொழுது அந்த தாயானவள் படுகின்ற வேதனைக்கு அளவு கிடையாதாம். ஆனால் அதை அவள் வேதனையாகவோ சோதனையாகவோ எந்த தாயும் நினைத்தது கிடையாது. சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக என்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை வயிற்றிலே உதைக்கிறான், என்னுடைய குழந்தை கிள்ளுகிறான், என்னுடைய பிள்ளை உதைக்கிறான் என்று செல்லமாக எவ்வளவு வேதனை இருந்தாலும் அவற்றையெல்லாம் வேதனையாக எண்ணாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக கொண்ட தாய், அந்த தாய் தந்தையர்களை
வயதான உடனே நாம் முதியோர் இல்லத்திலே சேர்ப்பதற்கு காப்பகங்களை திறக்கிறோம். இவ்வாறு அந்த குழந்தை பிறந்ததும் சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார்கள். அவன் வளர்ந்து வருகிறான். பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள், கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். வறுமையிலே வாடுகின்றவர்கள் இருந்த பொழுதிலும் தாம் இருக்கின்ற அந்த மண் குடிசை வீட்டை அடமானம் வைத்து பணத்தை எடுத்து அவனுடைய விருப்பப்படி கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். கல்லூரியிலே சென்று படிக்கலாம். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, பெற்றோர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு காப்பகமாக அமைய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபா.